என்னுடைய 2 ஸ்டூடெண்ட்ஸ், கணவன் மனைவி. அப்போது என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட் கணவன் என்கிட்ட வந்து சொன்னார், சின்ன பசங்க 2 பேரும், மீறி போனால் 30 வயசு இருந்தால் ஜாஸ்தி. 2 பேரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு உரிமையும் எடுத்துக்க முடியும். அம்மா அப்பா மாதிரி தான் என்னையும் கணவரையும் அவங்க பார்க்குறவங்க, 2 பேர்கிட்டையுமே படித்தவங்க. அந்த என்னுடைய மாணவர் வந்து என்கிட்ட சிரிச்சுட்டே கேட்டார், தினம் தினம் சொல்லணுமா மேடம்? ஒரு புதுசாக புடவை கட்டியிருக்குன்னு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? தினம் சொல்லணுமா மேடம்? நல்லா இருக்கே இன்னைக்கு பார்க்குறதுக்குன்னு சொன்ன தினமும் சொல்லணுமா மேடம்? எதுக்கு அது அவசியம்? அவங்களுக்கு தெரியும் தானே. நான் சிரிச்சுட்டே கேட்டேன், சரி நீ சொல்ல வேண்டாம்ப்பா, ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், மேடம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ன்னு சொன்னால் தாங்குவியா? மாட்டோம்ல, ரைட்? அதுவே தான், யார் சொல்லணுமோ அவங்க கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். மகள் அழகாக உடை உடுத்தும் போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குல்ல நமக்கு. அப்போ மனைவி அப்படிங்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது தானே. குழந்தைங்க பார்க்கணும். அதைத்தான் பாரதியார் ரொம்ப அழகாக சொல்லுவார், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. என் தாயும் தகப்பனும் சந்தோஷமாக சிரித்து நட்பு பாராட்டுறதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சா மிகவும் தைரியமான குழந்தையாக நான் வளர்வேன். சாய்ந்து கொள்ள எனக்கு ஒரு தோள் இருக்கிறது. எனக்கு சங்கடங்கள் வந்தால் போய் சொல்ல என் தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள். அம்மாவிடம் மறைக்க வேண்டாம், அப்பாவிடம் மறைக்க வேண்டாம், தாய் தகப்பன் கிட்ட போய் சொல்லி 2 பேர் கையை பிடிச்சிட்டு என்னால் பேச முடியும்னா அதை விட குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் வேற எதுவும் கிடையாது. அப்போ மதிய உணவு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பார்க்க, அந்த குழந்தை பார்க்க பாராட்டினீங்கன்னா குழந்தை மத்தியானம் திரும்பி வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக கேட்கும், சாப்பிட்டியாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அந்தரங்கமாக இருக்கும்போது 1000 கேட்போம்ப்பா நம்ம. அது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உரையாடல். அதை பற்றி நான் பேசவே இல்லை. தாய் தகப்பனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உரையாடல்னு ஒன்று இருக்கு இல்லையா? கொண்டு போய் டிஃபன் பாக்ஸை போட்டுட்டு காஃபியை கொண்டு வந்து மனைவி கொடுக்கும்போது என்னைக்காவது குழந்தை பக்கத்தில் இருக்கும்போது நீ சாப்பிட்டியா அம்மா அப்படின்னு மனைவி கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு புரியும், ஓஹோ இது கேட்கணும். அதே மாதிரி களைச்சு போய் கணவர் வீட்டுக்கு வரும்போது கையில் இருக்கக்கூடிய பையை வாங்கிட்டு, அம்மாக்களும் வேலைக்கு போகிறோம் அதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், யார் வேலைக்கு போனாலும் சரி, யார் வீட்டுக்கு முன்னால் வந்துட்டாலும் சரி, கையில் இருக்கிற பையை வாங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து, ரொம்ப டயர்டாக இருக்கல்ல விடு, எதையாவது ஒன்று சமைக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, குழந்தைங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு புரியும். இந்த வசனங்கள் வீட்டில் பேசப்படுதான்னு தெரியணும். பேசப்பட்டால் வீடு ரொம்ப அழகாக இருக்கும். ராபின் சர்மா மறுபடியும் சொல்கிறாரு, பேரண்டிங். ஏன்னா விலங்குகள் அது பண்ணுது. ஒரு பெண்குயின் பறவையாக இருந்தாலும் சரி, இல்லை வல்லூறுகளாக மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய கழுகாக இருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் விட தாய் தகப்பனா அவர்கள் செய்யக்கூடியது இன்னும் அழகாக இருக்கு, அவ்வளோ அருமையாக இருக்கு. நம்மளால அப்படிப்பட்ட தாய் தகப்பனா இருக்க முடியுமா? நடிக்க சொல்லவே இல்லை. ஏன்னா உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு தெரியும், உங்கள் கணவரை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு தெரியும். இடையில வரக்கூடிய சின்ன 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 சண்டைகள் பெரிய விஷயம் அல்ல. மாலை நேரங்களில் எப்படியுமே தெய்வங்களாக தானே திரும்பி வருவோம், காலையில் தான் அசுரர்களாக போவோம். நம்ம காலையில் 8:30 மணிக்கு எல்லார் வீட்லேயுமே பெரிய குருஷேத்திர யுத்தம் தான் இருக்கும். அந்த யுத்தம் தாண்டி மாலையில் வரும்போது மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். மன்னிப்பு தைரியமாக கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். கடந்து போகக்கூடிய கணவர்கிட்ட ரொம்ப சாரிங்க, இன்னைக்கு வேலை அதிகம், இல்லை ஆசிரியரா முதல் வகுப்பே கிளாஸு, குழந்தைங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேப்பர் வேறு திருத்தி கொடுத்துருக்கேன், ஒன்றும் சரியாக பண்ணல, கொஞ்சம் சங்கடம் தான், அதனால ஏதோ கொஞ்சம் காட்டமாக குரல் தடிமனாக வந்துருச்சு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கண்ணில் அந்த நேர்மையோட ஒரு மன்னிப்பு வந்தது அப்படின்னா குழந்தை பார்க்க வேண்டிய தெய்வீக காட்சிகளில் மிகப்பெரிய விஷயம் அது. அது குழந்தை பார்க்காம போகும்போது இங்கே ஆறுதலுக்காக வந்து யார் ஆறுதல் கொடுத்தாலும் அவங்க தோளில் சாயுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய வகுப்பு தோழிக்கும் அதுதான் வேலை. நான் சொல்கிறது நாடக பாணியில் உங்களுக்கு தெரியும், ஐ எம் வெரி சாரி, இது நாடக பாணி அல்ல, இது சத்தியம், இது உண்மை. ஏன்னா குழந்தை வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம், வயது போனதுக்கப்புறம், வயதான ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் தாங்கி நிற்க போகிறோம், ஒருத்தர் சார்ந்து நிற்க போகிறோம், ஒருத்தர் பாராட்டி நிற்க போகிறோம், விட்டு கொடுக்காம இருக்க போகிறோம். கோயம்புத்தூரில் ஏதாவது கல்யாணத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை வாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தாது, மரியாதை இல்லைன்னு நினைப்பாங்க. வாங்க 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 வாங்கன்னு 4 தடவை சொன்னால் தான் சரி. அந்த 4 தடவை சொன்னதுக்கப்புறம் கணவர் தான் வந்திருக்கீங்க அப்படின்னா பின்னால் தேடிட்டு என்ன கேட்பாங்க தெரியுமா? வீட்டில் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. மனைவி வரலையா நாங்கள் கேட்க மாட்டோம், வீட்டில் வரலீங்களா அப்படின்னு கேட்போம். ஏன்னா வீடு அப்படின்னா அந்த பெண் தான். வள்ளுவன் கிட்ட போனீங்கன்னா இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில் அப்படின்பாரு. வீட்டில் மனைவின்னு ஒருத்தர் இருந்தாச்சுன்னா அதை தவிர அந்த வீட்டுக்கு தேவையான செல்வம்ங்கிறது வேற எதுவும் கிடையாது. அந்த பெண் தான் ஏகபோக செல்வம். இங்கே நான் பேசுறது வேற. ஆனால் ராபின் சர்மா மறுபடியும் சொல்றாரு, பேரண்டிங். என்ன சூழ்நிலையை வீட்டில் உருவாக்கி தருகிறீர்களோ, என்ன வார்த்தைகள் பேசப்படுகின்றனவோ, எப்படிப்பட்ட நடையுடை பாவனை இருக்கிறதோ, எந்த மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் சார்ந்து இருக்கீங்களோ,
அதை வச்சு மட்டும்தான் குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க. அப்போ வீட்டை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய மிக பிரம்மாண்டமான பொறுப்பு. மேடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் சொல்கிறது நல்லா இல்லைப்பா, செஞ்சால் மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் வயசையும் தாண்டி தானே நாங்கள்லாம் வந்திருக்கோம், அதை கடந்து தானே வந்திருக்கோம். இன்றைக்கி மேடையில் வந்து அந்த குழந்தை கேட்கும்போது ஆண்கள் சமைத்தால் அது சாதனை, பெண்கள் சமைத்தால் மட்டும் கடமையா மேடம் அப்படின்னு ஒரு 15-16 வயசு குழந்தை கேட்கும்போது அது பார்த்த காட்சி என்னவாக இருக்கும்? நான் கேட்டேன், யார் சொல்கிறாங்கடா? நார்மலாக எல்லாரும் சொல்கிறாங்க மேடம். நான் சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்கிறியாமா? இல்லை, அப்போ நாம் 2 பேரும் நார்மல் இல்லை போல இருக்கு, நாம் 2 பேரும் அப்நார்மல் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த சின்ன விஷயம் அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா அடுக்கலைக்கு வந்து சமைக்க வராரு. எவ்வளோ பெரிய பொறுப்பு. அந்த குழந்தை மனதில் அப்பா எவ்வளோ பெரிய ஹீரோவாக மாறி இருப்பார். இன்னைக்கு காலையில் குழந்தைங்கிட்ட சொன்னேன், யார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா பெரிய ஹீரோ, அப்பா பெரிய ஹீரோ, ஆசிரியர்கள் பெரிய ஹீரோ. ஏதோ திரைப்படத்தில் வந்து கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சு 10 பேரை வீழ்த்துறதாக நடிக்கக்கூடிய அது அல்ல ஹீரோ. அன்றாடம் ஒரே வேலையை சலிப்பில்லாமல் சடவில்லாமல் செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா, அதுதான் பெரிய ஹீரோ அப்படின்னு அந்த குழந்தைங்கிட்ட சொன்னேன். அவ்வளோ தைரியமாக குழந்தைங்க ஃபீல் பண்ணாங்க. அப்போ அந்த பெனாமில் பேரண்டிங் வார்த்தைகளை பார்த்துக்கோங்க, என்ன வார்த்தை சொல்வீங்கன்னு பார்த்துக்கோங்க, என்ன சூழல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சி சாமி கும்பிடுறது, என்ன தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, வீட்டில் தெய்வத்தை கும்பிடுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மேலே பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு குழந்தைக்கு புரியும். சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்போம்லப்பா, ஒரு தீபாராதனை எடுக்கும்போது, ஒரு சர்ச்சுக்கு போகும்போது, இல்லை நமாஸ் படிக்கும்போது குழந்தைகிட்ட நீயும் பண்ணுன்னு சொன்னோம் தானே. இப்போ நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறத குழந்தை பார்க்கணும். பார்க்குறத மட்டும்தான் குழந்தைங்க செய்வாங்களே தவிர சொல்கிறத செய்ய மாட்டாங்க. உள்ள வாங்குங்க, இன்றைக்கே தொடங்கிடலாம். புது வருஷத்துக்கு புதுசாக நம்ம எல்லாரும் வைராகியங்கள் வச்சு அந்த வைராகியங்கள் அடுத்த நாளே காணாமல் போயிருக்கும் தானே. 1ஆம் தேதி முடியறதுக்குள்ளே வைராகம் காணாமல் போயிருக்கும். 7ஆம் தேதி கூட புதிய வருஷம் பிடிக்கலாம். பாரதியார் சொல்வார், இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படிம்பாரு. இன்று பிறந்தேன்னு சொல்ல மாட்டார், புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு சொல்வார்.